சிறப்பை எடுத்து கூறும் கந்தர் அந்தாதி. மூலம் தெய்வ மனம் புனர் தீ கால் வெளி செய்த தே வரைந்த தெய்வ மனம் புனராரிக்கு மருக செச்சை அந்தார் தெய்வ மனம் புணரும் குடலாலை திணை புனத்தே தெய்வ மனம் புனர் கந்த நென்னீருங்கடீதரவே. பதம் பிரித்தது. தெய்வ மண் அம்பு உணர் தீ கால் வெளி செய்த தே வரைந்த தூ எய்வ மண் அம் புல் நராரிக்கு மருக செச்சை அம்தார் தெய்வ மனம் புணரும் குடலாலை திணை புனத்தே தெய்வ மனம் புனர் கந்தன் எண்ணீர் உங்கள் தீது அற ஏ. மனனம் செய்ய ஏற்றவாறு தெய்வ மண் அம்பு உணர் தீ கால் வெளி செய்த தே வரைந்தது எய்வ மண் அம் புல் நராரிக்கு மருக செச்சை அம்தார் தெய்வ மனம் புணரும் குழலாலை திணை புனத்தே தெய்வ மனம் புனர் கந்தன் எண்ணீர் உங்கள் தீது அற ஏ. தெய்வ மண் அம்பு உணர் தீ கால் வெளி செய்த தே வரைந்தது. தேவர்களையும் மண் பூமியையும் அம்பு நீரையும் உணர் அறிவையும் தீ நெருப்பையும் கால் காற்றையும் வெளி ஆகாயத்தையும் செய்த படைத்த தே கடவுள் பிரம்மதேவன் வரைந்தது எழுதிய எழுத்தை. தெய்வ மண் அம்பு உணர் தீ கால் வெளி செய்த தே வரைந்தது எய்வ வெல்லும். எது வெல்லும்? கந்தனின் நாமகீர்த்தனம் வெல்லும். ஆதலால் மண் மாசற்ற அம் அழகிய புல் கருட வாகனத்தை உடைய நர அரிக்கி நரசிம்ம அவதாரம் எடுத்த திருமாலுக்கு மருக மருகனே செச்சை அம் தார் அழகிய வெற்றி மாலை அணிந்த எய்வ மண் அம் புல் நராரிக்கு மருக செச்சை அம் தார் தெய்வ மனம் புணரும் குழலாலை திணை புனத்தே. தெய்வ தெய்வமே கடவுளே முருகக் கடவுளே மனம் புணரும் வாசனையை அணிந்த குழலாலை கூந்தலுடைய வள்ளிநாயகியை திணை புனத்தே. திணை புனத்தில் தெய்வ மனம் புணர் கந்தர்வ மனம் புணர்ந்த கந்தன் கந்த கடவுளே எண்ணீர் என்று துதியுங்கள். உங்கள் தீது அற உங்கள் வினை ஒழியும்படி தெய்வ மனம் புணர் கந்தன் எண்ணீர் உங்கள் தீது அற ஏ. தெய்வ மண் அம்பு உணர் தீ கால் வெளி செய்த தே மறைந்தது எய்வ மண் அம் புல் நராரிக்கு மருக செச்சை அம்தார் தெய்வ மனம் புணரும் குடலாலை திணை புனத்து தெய்வ மனம் புணர் கந்தன் எண்ணீர் உங்கள் தீது அற ஏ. திருமால் மருகனே வெற்றி மாலை அணிந்தவனே வள்ளியை மணந்த கந்த கடவுளே என்று துதித்தால் அது பிரம்மன் எழுதிய விதியையும் நீக்கும். ஆகையால் உங்கள் தீவினை ஒழியும்படி அவ்வாறு துதியுங்கள்.
கந்தன் 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 என்று துதியுங்கள் என்று நமக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் நம் குருநாதர். இதை கேட்டவுடன் உங்களுக்கு ஞாபகம் வரலாம், கந்தர் அலங்காரம் 33 முருகனின் நாமம். முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றி வேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே, முடியா பிறவி கடலில் புகார் மிடியால் விதனப்படார் என்று கந்தர் அலங்காரத்தில் நமக்கு ஏற்கனவே கூறியுள்ளார். கந்தர் அலங்காரம் 40. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் என்ற கந்தர் அலங்காரத்தில் உங்கள் வினை தீர வேண்டும் என்றால் பிரம்மன் எழுதிய எழுத்தை முருகனாகிய திருக்குமரனின் திருவடியே உங்களுக்கு அதை அழிக்கும் அழிப்பானாக. ரப்பர் அப்படின்னு சொல்றோமே, எரேசர். பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை அழிக்க கூடிய திருவடி முருகனின் திருவடி. அது ஒன்றே, அது நமக்கு உறுதி. மீண்டும் தேவர்களையும் பூமியையும் ஜலத்தையும் அறிவையும் நெருப்பையும் காற்றையும் ஆகாசத்தையும் படைத்த பிரம்மாவானவன் பொறித்த லிபியை குமார கடவுளினது நாமகீர்த்தனமானது ஜெயிக்கும். ஆதலால் மாசற்ற அழகிய கருட வாகனத்தை உடைய நரசிங்க அவதாரம் எடுத்த திருமாலிற்கு மருகோனே, அழகிய வெற்றி மாலை அணிந்த கடவுளே, வாசனையை அணிந்த கூந்தலை உடைய வள்ளி நாயகியை இணைப்புணத்திலே கந்தர்வ மனமாக புணர்ந்த குமார கடவுளே, கந்தனே என்று தோத்திரம் பண்ணுங்கள். உங்களுடைய தீது அற அது ஒழியும்படி உங்களது வினை ஒழிய வேண்டும் என்றால் கந்தா 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 என்று துதியுங்கள். திருமால் மருகோனே, வெற்றி மாலை அணிந்தோனே, வள்ளி நாயகியை திணைப்புணத்தின் மணந்த கந்த சுவாமியே என்று துதித்தால் அது பஞ்சபூத முதலானவற்றை படைத்த பிரம்மாவின் விதியையும் நீக்கும். ஆதலால் உங்கள் தீ வினை அரும் பொருட்டு துதியுங்கள் என்று வேண்டுகிறார் குருநாதர். மாமயிரோன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மேலும் மாமா இன்னும் முடியல. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. கந்த நம, ஐந்து முகர்கந்த முருகேசா நம, குமார நம என்று தேவர்கள் அனைவரும் தொழுதார்கள். கந்த புராணம் 11வது காண்டம் 4வது படலத்தில் 82வது வெண்பா. முருகவேளை துதி செய்யும் பொழுது அவர் திருநாமங்களுள் வடமொழி திருநாமங்களையே தேவர்கள் பெரிதும் உபயோகிப்பார்கள் என்று வாசூசே ஐயாவின் குறிப்பு. பால குமர குக கந்த குன்று எரி வேல மயில என வந்து கும்பிடு வான விபுதர்பதி இந்திரன் என்று குறிப்பிடுகிறார் திருப்புகழில். மேலும் பல திருப்புகழில் சென்றே இடங்கள் கந்தா எலும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும், கந்தா என்று ஏத்தும்படி என சந்தாபம் தீர்த்து என்று அடியினை தருவாயே, துன்ப நோய் சிந்த நல் கந்தவேல் என்று உனை தொண்டினால் ஒன்று உரைக்க அருள்வாயே என்று கூறுகிறார். கந்த குரில்
கந்தா என்பது நெடில். கந்த கந்தா என்ற பதம் வரும் திருப்புகழ்கள் மொத்தம் 17 நமக்கு கிடைத்த 1351. மேலும் கந்தர் அந்தாதி 39 சிவ கரண தீவர கந்த என்று கூறுகிறார். தந்தைக்கு முன்னம் தனி ஞானவாள் ஒன்று சாதித்து அருள் கந்த சுவாமி மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டு என்று பல கந்தர் அலங்காரத்திலும் கந்தர் அனுபூதி சிந்தாகுலமானவை தீர்த்து எனையாள் கந்தா என்கிறார். குருநாதர் மேலும் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி என்றே தம் படைப்புகளுக்கு பெயர் சூட்டி உள்ளார். கந்தன் என்னும் நாமம் கருணை திருமேனி கொண்டது. கந்தன் என்னும் நாமம் அவனது திவ்ய தேஜோமயமான சொரூபத்தை நம் முன்னர் கொண்டு வந்து நிறுத்துகிறது. மேலும் கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதியது கந்த புராணம் என்றே அதற்கு பெயர் வைத்துள்ளார். முருக புராணம், கார்த்திகை புராணம் என்று பெயர் வைக்கவில்லை. அவர் கந்த புராணம் என்று பெயர் வைத்ததிலிருந்தே கந்தன் என்ற நாமம் எவ்வளவு உயர்ந்தது என்று உங்களுக்கு நான் சொல்லியா தெரிய வேண்டும்? ஓம் நமோ கந்த. முருகவேலின் அஷ்டோத்திர சதநாமங்களுள் முதலாவது ஓம் ஸ்கந்தாய நம என்ற வடமொழி தேவபாஷை. தேவபாஷையின் இக்கதை செய்தவர் கம்பராமாயணத்தின் சிறப்பு 7வது வெண்பாவில் வருகிறது. தேவர்கள் முருகவேலை போற்றும் போது ஸ்கந்தாய நம என தவறாது போற்றுவர். முருகவேலின் குழந்தை பருவத்து திருவிழாடலின் போது அவரை இன்னார் என்று அறியாது அவரோடு பொருத தேவர்களை எல்லாம் அவர் மடிவித்தனர். பின்பு தேவகுருவின் வேண்டுகோளின் படி இறந்தவர்களை எழுப்பினர். அங்கனம் எழுந்த தேவர்கள் குழந்தை முருகவேல் என உணர்ந்து துதிக்கும் பொழுது முதல் துதியே கந்த நம என்ற துதி. கந்த நம என்ற துதியால் நாமும் கந்தவேளை தினமும் துதிப்போம். திருப்புகழ் காதல் மோகம் தரும் என்ற பொது திருப்புகழில் காதல் மோகம் தரும் கோதைமார் புங்கை சிங்கார நாகம் செழும் கனிவாய் கண் கால கூடம் கொடும் காலரூபம் பொறும் காம பானஞ்சுரும் சுரும்பினம் வாழும் ஓதி கார் செஞ்சொல் மென் பாகு தேன் என்று அயர்ந்து ஓத நமோ கந்த என்று உரையாதே என்று தொடர்கிறது திருப்புகழ். அத்திருப்புகழில் கந்த என்று தேவர்கள் அனைவரும் ஓதுவார்கள் என்று விளக்குகிறார் குருநாதர். கந்த நாமும் கந்த கந்த கந்தா என்று தினமும் வாழ்த்துவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. தெய்வ மண் அம்பு உணர் தீ கால் வெளி செய்த வரைந்தது எய்வ மண் அம் புல் நராரிக்கு மருக செச்சை அம் தார் தெய்வ மனம் புணரும் குழலாளை தினை புனத்தே தெய்வ மனம் புனர் கந்தன் எண்ணீர் உங்கள் தீது அறவே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.